அரோரா இறங்கவே கூடாதுடா. இல்ல யாருமே இறங்க கூடாது. என்னடா அசிங்கம் பிடிச்ச கேளு. சுபிக்ஷா, திவ்யா, சுபிக்ஷா யாருமே இறங்காதீங்க. யாரும் இறங்காதீங்க. என்ன ஆனாலும் இறங்காதீங்க. This is not a game anymore. It's statement. திருப்பி எங்க தள்ளாம என்ன பண்ணணும்? இதே மாதிரி வந்து சில வாரத்துக்கு முன்னாடி என்ன புரியல எனக்கு சத்தியமா கேக்கல. பேசுறா கேக்குறா கேம்கா பேசுறியா மச்சான் இங்க வா. நாங்க வரக்கூடாது சொல்லிருக்கோம். நிக்கிறவா கேக்குது இல்ல? கேக்குது. நான் பேச ரெடி. நீ பேச பண்ணது சரியா? நான் பேச ரெடி. நான் பேசுறேன் நீ பண்ணது சரியாடா? மச்சான் நேத்து நீங்க பண்ணீங்களா? பிக்ஸ் வரும் தெரியாதுடா. தப்பா பேசுற ஒத்துக்கிறேன். அவன் நீ பேசவே கூடாது. நீ பேசவே தகுதி இல்லாத ஒரு ஆளு. தகுதி இல்லாத ஒரு ஆளு. அவன் பேசட்டும் நான் கேட்கிறேன். தகுதி இல்லாத ஒரு ஆளு. இதுல இருக்கதான் 2 பேர் தகுதியில ஒன்னும் வெள்ள போன ஜாலியா வரியா? வரியாடா? சரி தண்ணி குடி மச்சான். சபரி அடிக்கிறான். நமக்குறல அப்ப இனிமேல் இது இப்ப எங்கடா போற அந்த கமிஷன்? தப்புதான். இப்ப எங்க போற அந்த கமிஷன்? தகுதி இல்லடா. தகுதி இல்லடா. உனக்கு தகுதி எனக்கு இல்ல. புரியல மயிலே இந்த கேம் வேணாம் வரியா? ஓ நீங்க கேம் பேசுறீங்க. அப்படிதான் பேசுவா. பிக்ஸ் வந்திருக்காங்க அம்மாக்கு. மயில் மாதிரி பேசிட்டு கம்பேரிசன் பண்றியாடா? கம்பேரிசன் பண்றியாடா? கம்பேரிசன் பண்றியாடா? சாண்ட்ரா இப்ப கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காங்க. வெளிய இருக்கிறவங்க அன்றாட வேலைகளை பாக்கலாம். எஸ் சார். என்ன சொல்றாரு பிக் பாஸ்? தேங்க்யூ சார். டேய் நாங்க யாரையும் அங்க அந்த அக்கா மட்டும்தான் பேருக்கு சாண்ட்ரா இப்ப கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்காங்க. இங்க உங்க கேம் நீ பணத்துல பேச தயவு செஞ்சு மூணு பேர் தள்ளுறேன்னு சொல்லலாம். வாங்கி விடுறேன் நான் நல்ல வந்தா சபரி, விக்ரம், வினோத் சார் நீங்க எங்க வேணாலும் போலாம். ஓகே சார். டேய் சொன்னடா கமருதேன் நான் வந்துட்டேன். என்ன இப்போ வந்துட்டேன். என்ன தகுதி இல்ல? எனக்கு தகுதி இல்ல. உனக்கு தகுதி இருக்கா? எனக்கு தகுதி இல்லடா. வா பேசுறியா? வா பேசுறா. வா பேசுறா. எனக்கு தகுதி போயில இல்ல. வா வெளில போலாம். 2 பேர் சேர்ந்து வெளில போலாம். வா வெளில போலாம். வாடா எனக்கு தகுதி இல்லடா. இப்ப சொல்றேன் இந்த கேமுக்காக பாரு. இன்னும் 10 நிமிஷம் தள்ளி வாடா. தகுதி இல்லைன்டா. என்ன ஒரு நிமிஷம். எனக்கு தகுதி இல்ல. எனக்கு தகுதி இல்லம்மா. நான் கிளம்புறேன். வரியா? உனக்கு தகுதி இல்ல. வரியா? ஆமாண்டா எனக்கு தகுதி இல்லடா சார். நீ பண்ணில
மச்சான் இது கேம் முடிச்சுட்டு நான் கேன்சல் பண்ணா என்ன என்ன கேம் முடிச்சுட்டு நான் கேம் முடிச்சு கட்டி பண்றியாடா மயிராடி மயிராடி அப்படி யாரெல்லாம் சிங்கிள்ஸ் வர என்ன சிங்கிள்ஸ் வர கேம் முடிச்சுட்டு நம்ம சிங்கிள்ஸ் என்ன வா வா அவன் வாட்ஸ்அப் கிட்ட ஆமா அப்படிதான் பேசுறேன் வா என்ன அடிச்சு கொலை பண்ணின்றேன்டா கொலை பண்ணின்றேன் என்ன அப்படிதான் பேச என்னடா பண்ணுவ வா இறங்கு வா ஏய் ஓட்டா ஓட்டா ஒன்பது ஓட்டா ஏய் என்ன சிக்ஸ் நம்பர் கேக்குறா டேய் பரா பரா பேசுறேன் தப்பு அதிகமா என்ன பேசுறேன் எனக்கு தகுதி இல்லடா உனக்கு தகுதி இல்ல வா ரெண்டு பேரும் தரட்டிட்டு வா போல வெளில போறா என்னடா வேணாம் யாருக்குடா வருதுடா ஓத்தங்க ஆமாடா அவ பேச்ச கேக்குறா சொல்றான் டேய் அறிவில நீ அமைதியா இரு என்ன தள்ள நேத்து அமுக்குனாங்களே நேத்து அமுக்குனாங்களே அது வேற தனியா உட்கார்ந்துக்கிறீங்க இந்த கேம்ல வந்து நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லடா இந்த கேம்ல சாரி கேக்குறது சபரிக்கு நான் கால்ல கூட விடுறேன் நான் கால்ல கூட விடுறேன் ஒன்ன நான் புடிச்சேன் நீ சொன்னல நான் கால்ல கூட ஒரு வார்த்தை கேக்குறேன் ஆனா அவர் யாரு கேக்குறதுக்கு இப்ப கூட ட்ரிகர் பண்ணாதான் அவன் பிரச்சனை பண்றான் இப்ப கூட ட்ரிகர் பண்ணா பிரச்சனை பண்றான் நீ தடா சொல்ற டேய் நான் கேம் முடிச்சா நான் சிங்கிள்ஸ் எனக்கு தெரியாது நீ வாடா நான் கேம் முடிச்சு சிங்கிள்ஸ் வரடா நீ செத்தடா என்ன அப்படி பண்ணு எனக்கு ஒரு மயிறு எனக்கு பாக்ஸிங் தெரியாது எனக்கு பாக்ஸிங் தெரியாது ஆமாண்டா மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாது ஒரு மயிரும் தெரியாது வந்து நான் அடிச்சு போடு பரவாயில்ல நான் யார் நீ ஓட்டான் நான் எனக்கு ஏய் அப்பா எனக்கு தகுதி இல்லப்பா எனக்கு ஒரு தகுதி இல்லப்பா ரெண்டு பேருக்கு ஒரு மயிர் வேற மாதிரி வா அடிக்கிறேன் ரத்தமே சிந்திக்கிறேன் ஒரு அவன் ட்ரிகர் பண்ணா பேசலாம் பேசாத வரைக்கும் நல்லா நான் பாட்டு வெளியில இதுக்கு நான் ரிப்ளை பண்ணா உன்னை ட்ரிகர் பண்ணாரா என்ன போட்டு அமுகுனீங்களேடா எல்லாம் நீ பண்ணுமா அது கரெக்ட் எனக்கு வண்டிதான் விட்டு அடிலாம் ட்ரிகர் பண்றான்டா டிகர் அவுட்னா பொறுமையா கேக்குறேன்டா பொறுமையா கேக்குறேன் முடிச்சு எங்க அம்மா பத்தி அவ எப்படி அம்மா பத்தி பேசுறா? வாடா நீ வாடா அவ எப்படி அம்மா பத்தி நீ பேசுறா? வாடா நீ நாளைக்கு வா கேம் முடிச்சுட்டு வாடா நீ உயிரோட இருக்க நான் உயிரோட இருக்க என்ன மரியாதை? வாடா ராஜா நீ வா என்னமோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தா நடுவுல தானா வந்து நல்லா பேசாத வரைக்கும் நல்லா இருந்தாண்டி இந்த பையன் கூட சேர்ந்து என்ன செக்ஸ பத்தி பேசுற என்னமா பேசுறீங்க ஓட்டாடி தப்பாடா மச்சான் அவங்க என்ன காமம் பண்றாங்க ஏய் டேய் நீ இவன் யாரு இவன் ஏய் அப்பா நான் சபரியாவே இருந்துட்டு போறேன்டா நான் சபரியா நீ என்னடா இவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஏய் அப்பா பெர்ஃபார்மன்ஸா ஏய் தள்ளி நீ பண்றதானேடா தள்ளி விட்டோம் ஃபிக்ஸ் வரும் சத்தியமா தெரியாது சரிடா ஓகேவா நேத்து கேட்டறடா இத வச்சு நீ கேம் ஆட கூட ஏய் அப்பா நான் கேம் ஆட வந்தா உள்ள உட்கார்ந்து ஆடி இருக்கணும் கம்பெனி உள்ள உட்கார்ந்து ஆடி இருக்கணும் கேம் நான் உன்ன அமுக்குனே சாரிடா எனக்கு தெரியாது நான் உட்கார்ந்து அழுதலாம் நான் இது கரெக்ட்டா பேசு ஏய் உட்கார்ந்து ஆடுறடா அப்ப ஏன்டா அவன் தந்த பால் கையில பிடிக்கல நீ ஏன்டா தள்ள ஏய் எல்லாரும் அவன் சாண்ட்ராக்கா சேர்ந்தா என்ன அமுக்குனாங்கடா ஏய் அப்பா உனக்கு புரியுதா தப்பு சொல்றடா கேம்ஸோட மச்சான் பேசுறேன் கேம்ஸோட அம்மா அம்மான்னு கத்தி ஆட அம்மாக்கு தள்ள வெளிய நீ பண்ண பால் சொல்லுடா என்ன அமுக்குனாங்க நீ என்ன பண்ண Ready to go back in time? Back in time. Here we go. My dad and I are going on a road trip back into the past. He has early stage Alzheimer's, and it turns out this experience could help fight the disease. How's it feel? I can. Different places instantly bring those memories to life. பாருங்க நைட்டு Connection. ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறோம் எப்படி ஓடுதுன்னு மட்டும் வரும் சீரியஸா ரீச் 10k வியூஸ் வரும் அப்ப அந்த வீடியோல இருக்கிறது ஆனா நீங்க தான் ஒத்துக்கிறீங்க. காலைல கூட டெலீட் பண்ணிருக்கோம் இல்லனா சேனலை பேன் பண்ணிடுவோம் அப்பா நிஜமாவே இந்த தப்பு பண்ணிட்டாங்க சாரி இப்ப அப்லோட் மட்டும் பண்றோம் பிசினஸ் சேனல் வியூஸ் அதாவது வந்து ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் அதாவது பணம் வரணும் அப்படின்னா அதுல வந்து 4 மணி நேரம் 4000 ஹவர்ஸ் பாத்துருக்கோம் 4 நிமிஷம் வீடியோ போடுற அப்படின்னா 1000 பேர் பார்த்தா எவ்வளவு ஆச்சு 4000 மினிட்ஸ் ஆச்சு காரணம் நீங்க வாங்க இந்த இதுல ஒரு
நான் உங்க அம்மா பத்தி அங்க பேசினேன் சனி பிடிச்சி நீ தயவுசெய்து சொல்றேன் சரி, நான் உன் மேல தப்பே இல்ல சேது நான் சத்தியமா சொல்றேன் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன் சேதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல மக்களே எதுவுமே சொல்ல மாட்டேன் பரவாயில்ல நான் பண்ண சொன்ன ஆமா, ஆமா, அவ்வளவுதான். வந்து நேச்சுரலா வர வார்த்தை ஆமா இங்க பாரு, அதெல்லாம் கிடையாது. பாரு, சரி, வந்து சொல்றது. வாயை மூடிட்டு சொல்ற யாருமே வந்து செய்வாங்க. வாயை மூடி. அதை மட்டும் வந்து இவங்க strategy இப்படிலாம் வந்து பண்ணா கையில இங்க பாரு. கேட்காத, நான் சொல்றேன், எனக்கு fraud ஆடு. அம்மா, நீ நடுவுல வந்து பேசி கத்தி பேசுறதுனால எல்லாம் நியாயமா சொல்லு. போதும் நடுவுல வர எங்க வேணா வருவேன். எங்க வேணா வருவேன். இந்த வீட்டுல எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அசிங்கமான வேலை பண்ணும்போது உனக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருக்குல்ல? எனக்கு ரைட்ஸ் இருக்கு. வேலை பாக்குறேன். பாரு அமைதியா இரு. தெரியாம மாட்டீங்கன்னா விட்டு சாரி கூட கேட்டு தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. தயவு செஞ்சு உனக்கு தப்புன்னு பட்டா சாரி கேட்டுரு. அவ்வளவுதான். நான் பிரச்சனை பார்க்க கூட பண்ணாத. இல்லடா. பிரச்சனை நான் பண்ணாத. பார்க்கவே இல்ல. இவளுக்கு பட்டாது மண்காடு, இவளுக்கு பட்டாடி. சத்தியமா நான் பார்க்கவே இல்லடா. சொல்லும் போது மட்டும்தான் எனக்கு தெரியுது. சொல்றேன் பாரு. அவ எடுக்க போனப்ப அதை உழைச்சு விடுப்பாருன்னு சொல்றதுக்கு விடவே இல்லையா? இப்ப திவ்யா அது கை மச்சான், இப்படி சொல்ல. பாதிச்சு சாண்ட்ராவை புடிச்சு திவ்யா அப்படியா? இப்படி எட்டி விட்டா இவ கை என்ன ஆகும் திவ்யா கை மச்சான் நான் இப்படி பாக்குறேன் இதுக்கு மேல அவனோட போய் பேச வேணாம். அவனுக்கு சுத்தமா அறிவு மழுங்கி போயிடுச்சு. சபரி வந்து இவங்க 3 பேர் தள்ளி விடுவோம் அப்படின்றாங்க. படத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க மச்சான். உனக்கு நீ பண்ணாத விஷயத்த உனக்கு சொல்லும் போது தோணுது. ஒருத்தன் கைன்னு கத்துறாங்க. நீங்க அதை பார்த்துட்டு நீ பண்றேன்னா how you are like who you are முதல்ல நான் பார்க்கவே இல்ல. சொல்லு யாருமே பார்க்கல. நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் நான் என்ன சாரி கேட்டு ஐயோ எனக்கு இப்படி ஒரு பார்க்கவே இல்ல. நான் பார்க்கவே இல்ல. நடுவுல வந்து பண்றாங்க. நான் இங்க பாரு பேசாத வரைக்கும் இவ கூட நீ எப்ப நான் உன்ன 100 தடவை சொன்னேன் யூ ஹாவ் அ குட் குவாலிட்டி. இவ உன்னை எப்பவுமே சாரே உன்னை சொன்னாரு. நீயே சொல்லிருக்க. நீயே இவ்வளவு சொல்லிருக்க. இவ யார் இல்லன்னு சொல்ல முடியாது கமர்தேன். இதுக்கு மேல எதையுமே மறைச்சு வைக்க முடியாது கமர்தேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ யார் கூட எல்லாம் சேர்றாளோ அவங்க எல்லாத்தையும் திருக்கி விட்டு ஒரு அவங்கள வழிகட்ட ஆக்குறதே இவளோட வேலை கிடையாது கமர்தேன். கிடையாது கமர்தேன். கமர்தேன் நீ வேணும்னா சொல்லு கமர்தேன். கமர்தேன் நீ வேணா சொல்லு கமர்தேன். உனக்கு உன் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்னா எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் கமர்தேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க. இவ்வளவு நேரம் நீங்க அவளை பேசுனீங்க. நான் வந்தேன் அப்ப கூட இதுகிட்ட நான் பேசினேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட். அப்படிதான் அது அப்படிதான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் கான்வர்சேஷன் பார்த்து பேச அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். சரியா உங்களுக்கு இதுகிட்ட எல்லாம் நான் சொல்ல கிடையாது பிகாஸ் இதுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. உங்ககிட்ட நான் சொன்னது என்ன வேணாலும் பேசி கான்வர்சேஷன் பேசாத நான் சொல்லுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீ என்ன சொன்ன திவ்யா அது தலையிடாதீங்க. நான் ஏதாவது பேசுனேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பத்தி என்ன இழுத்தீங்க. நான் போய் சொன்னேன் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க கமெண்ட். நீங்க சொன்னோன்னே வாய மூடிட்டேன். என் டாபிக் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? ஒருத்தவங்க தள்ளுறீங்க ஓகேவா? ஒருத்தவங்க டயர்டாகி இறங்கி அவுட் ஆகி போறது கேம். இங்க கேம் தான். சம்டைம்ஸ் நேத்து இந்த மேடம் வந்து நியாய மேடம் வந்து நேத்து கோவப்பட குடிச்சாங்க. சரியா? வீட்டுல வக்கீல் தானடி. வீட்டுல வக்கீல் தானடி. அதான் இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்றீங்களா? சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன் நேத்து நீ பேசுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. நான் நீங்க இந்த அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். எனர்ஜி வைக்கலாம். எனர்ஜி அமைதியா இரு. பிக் பாஸ் ஷோல நீங்க ஆமா அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? அமைதியா திவ்யா. அப்படிதான் பேசுவேன். திவ்யா அமைதியா திவ்யா அமைதியா பேசுவேன். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. சிச்சி நானே பேசுவேன். கரெக்ட். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. உன் பண்ண லட்சணத்துக்கு எதை பத்தி பேசுறோம்? எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. நீங்க எப்படி வந்து அததான் பண்ணுவா பாப்பா. போய் கேஸ் போடுங்க. பொறுமையா டீடைலா பேசுவா. போய் கேஸ் போடுங்க. வந்து போய் கேஸ் போடுங்க. ஒரு ஜட்ஜம்மா ரோல நான் பேசுறதுக்கு நீங்க எதுக்கு என் ஃபேமிலிய பேசுறீங்க? நீங்க அட்வொகேட் பண்ணீங்கல அந்த அட்வொகேட்ட பத்தி பேசுனேன் மேடம். நீங்க பண்ண ஜட்ஜ் ரோல பத்தி நான் பேசுறேன். நானும் நீங்க பண்ண அட்வொகேட்ட தான் பேசுனேன். நீங்க எதுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி பத்தி பேசுறீங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தா நீங்க பண்ணீங்கன்றாங்கல்ல அப்ப வரிசையா ஒரு ஆள பண்ணணும்ல. யாருக்கும் வலிக்காத டே அது கேம்டா. டே நான் அத கூட எல்லாத்துக்கும் இது பண்றீங்க. டேய் நீ ஏன்டா உன் தலையில மண்ணெண்ணி போட்டுக்கற? நீ சத்தியமா அந்த அவன மூத்தி சும்மா இருந்த மூத்தி விட்டு சீண்டி இப்ப மூஞ்சி பாவமா வச்சுக்கிறான். இப்ப மூஞ்சி பாவமா வச்சுக்கிறான். ஐயோ அவன் சாமி ஆளுப்பா கருமோ. சி விஜய் எங்கடா கரெக்டா கணிச்சடா நீ. என்னடா வெளியே வந்தா கூட அவ்வளவு காயில கூட பெருமையா பேசுறா நீ. போதுண்டா போதுண்டா தண்ணி குடி.
வெறும் பர்ஃபார்ம் ஆனதாண்டா வந்த இது பெரிய மேடம் மக்கள் கிட்ட போய் சேவை என்னடா நடக்குது? நம்ம பேசிட்டு இருக்கோம், இவங்களுடைய காதை இங்க கலட்டி போட்டுட்டு நான் பேசும்போது உனக்கு தலை வலிக்குது, நான் பாடும் போது உனக்கு காது வலிக்குதுன்னா நீ பேசும்போது நான் ஏன் நீ பேசக்கூடாது? நானே இதே காதுல தான் உட்கார்ந்துருக்கேன். நீ பேசுனா நாங்க கேக்குறோமா? நாங்க பாட்டு பாடினா உங்களுக்கு காது வலிக்கல. அதுதான் பேபி உன்னை டிகர் பண்றாங்க பேபி. என்ன இதுக்கு மேல என்னடா ட்ரிகர்? என்ன பண்ணி தொலைட்டு ஏதோ ஒண்ணு கூடயே இருந்து போனிய போ பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு. நான் நம்ம அவங்க கூட அவங்க இது பண்ணி இந்த மாதிரி சொல்றேன். நான் கேக்குறேன் வந்தான் அவன் வந்து அங்க இல்லங்க. நீ அதை வந்து தொலைச்சு அத சொல்றேன். நீ பேசாதீ கார்ல கார் வலிக்குது பேசாத. நீ இறங்கி போ, நான் ஏன் போடுறேன்? இவங்க பண்றது பேசுவோம். நீ இப்ப ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாண்டி அதுக்கு இது பரவாயில்ல. நான் இப்ப சாயந்தரம் பத்தி தான் பேசுறேன். நீ பேசாத. சிரிக்கிறப்ப எப்படியா உனக்கு மனசாட்சி இல்லாம சிரிக்க முடியுது? அத பத்தி தான் நான் பேசிட்டு ஆமா, நீ அப்படியே என்ன பேசுவேன்னு தெரியாது பாரு. ஆப்வியஸ்லி அவங்க வந்து இங்க இருக்காங்க. மைக்க பறிச்சுட்டு பேசுவேன். இந்த இதை திறந்து விட்டு இந்த இதை ஓபன் பண்ணும்போது ஒரு டோர் ஓபன் ஆகல. அப்போ இத வந்து ஓபன் பண்ணி அவங்கள புஷ் பண்ணணும். கரெக்டா? தானே பண்ணோம். சோ அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த காரை விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டிவா அவங்க இங்க லாக் பண்ணிட்டாங்க. கரெக்டா? நானு கதவு திறந்துருச்சு, ஓபன் ஆயிடுச்சு. கரெக்டா? டோர் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி வந்து தள்ளிதான ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி அவங்கள தள்ளிதானே வந்து இது பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போகவே இல்லை, அவங்க காலும் இங்க வந்து லாக் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பண்ணா அவங்கள புஷ் பண்ணும். இட்ஸ் கால்ட் புஷ். அவங்கள புஷ் தான் பண்ணும். ஓகேவா? ஒரு கட்டத்துல வந்து அவங்களுடைய டிக்கி அவங்களுடைய பேக் இங்க இருந்தது. ஓகேவா? சோ அதுவுமே நம்ம வந்து பார்த்தோம், ஸ்பாட் பண்ணிட்டோம். அவங்க ஒரு மாதிரி ஆனாங்க. சோ நான் அப்ப கூட வந்து கதவை என்ன அட்ஜஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குமோ அப்படிதான் நம்ம பண்ணோம். ஓகேவா? இப்போ இதை விட நான் இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தல. இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தல. ஆனா இது ஒவ்வொரு கேம்லயும் நடந்திருக்கு தானே. ஒவ்வொரு கேம்லயும் அக்ரெசிவா இங்க நடந்துட்டு தானே இருக்காங்க. அப்போ நம்ம எனக்கு நடந்தது என்னது, சபரிக்கும் அக்ரெசிவா தான் நடந்திருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு கேம்லயும் எனக்கு தூக்கம் வருதுங்க. எனக்கு தூக்கம் வருது கமருதேன். எனக்கு தூக்கம் வருது கமருதேன். ஐயோ நாங்க திரும்ப கூட ஏதாவது ஒரு தூக்கம் வருதுங்க. நான் பண்றேன். உங்க நான் ஏதாவது வந்தா நான் கமருதேன். நீங்க என்ன வராதீங்க. நம்ம பேசிக்கே வரல. நம்ம வந்து இது மாதிரிதான் ஒவ்வொரு கேம்லயும் வந்து தலை டாஸ்க்லயும் வந்து நாம என்ன எதிர்பார்த்தோமா அத நம்ம ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிட்டோம். நான் அது ஏதாவது ஒண்ணு நம்ம பேசணும். அதே மாதிரி இந்த இடத்துல அவங்களை எப்படி புஷ் பண்ணுமோ அப்படிதானே நம்ம புஷ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மெடிக்கலா போகும் அப்படிங்கறது எதிர்பார்க்கல. விட்டு அவங்க என்னமோ ட்ரை பண்றாங்க. தலைவலிக்குதுன்னு வந்து அதுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க. நாங்க ஏதாவது சொல்றோமா? உனக்கு எப்படி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, கத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ அதனால கண்டுங்க. ஆமா லூசுதா, நீ ரொம்ப தெளிவுதானே. சிரிக்கிறாங்களா? புரியலடா இது என்ன, எனக்கு நான் என்ன பண்றேன் பாரு இங்க பாருடா. எப்பா அதுல கேட்டுக்கிறேன். இங்க இருந்து கேட்டு இருந்தாங்க வேற பண்றாங்க. இங்க பாருடா சிரிக்கிறாங்க. கேக்குறான்ற மறுபடியும் பாடுறான்ற வெறுப்புலதான் கேட்டுக்கிறேன். எனக்கே புரியலடா என்னடா இது அவ்வளவு ஒருத்து. இது எதுவுமே வாழ்க்கையில அப்படி ஒருத்து இல்ல. அவங்க நடுவுல எப்போதும் வந்து வாய் விடுவாங்க. அது மாதிரி வந்து அவங்க
கையை கொடுத்துருக்காங்க. கை கொடுக்கறத நாம வந்து பார்க்கவே இல்லை. So, அவங்க வந்து பாத்தீங்களா? இவங்க வந்து அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா நமக்கு நாலா பக்கமும் வந்து கண்ணு இருக்காங்க. இவங்க